சேனலில் வந்து பட்டர் பீன்ஸ் வெள்ளை குருமா எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்க போகிறோம். பட்டர் பீன்ஸ் வந்து ஒரு பீன்ஸ் குடும்பத்தை சேர்ந்தது தான். இதில் உள்ள நட்ஸை எடுத்து நம்ம வந்து பொரியலாவோ குருமாவோ ஆர் சாம்பாரோட ஏதோடையும் போட்டு நம்ம அந்த வெஜிடபிளோடையோ மிக்ஸ்டு வெஜ்ஜோ ஏதோ ஒரு இது நம்ம அதை சைட் டிஷ்ஷாக நம்ம இது பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து லோ கலோரி தான், ஃபைபர் நிறையா இருக்குது. ஸோ வந்து இது நம்ம கிடைக்கும் போது இன்டேக்காக நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதில் வந்து அயர்ன் இருக்குது, மெக்னீஷியம், பொட்டாசியம் இருக்குது, தென் சம் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இதில் இருக்குது. ஸோ வந்து இது கிடைக்கும் போது நம்ம வந்து அதை குக் பண்ணி நம்ம சாப்பிட்றது நம்மளுக்கு ஹெல்த்தியானது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பட்டர் பீன்ஸ், வெங்காயம், தக்காளி, தேங்காய், அரைக்கிறதுக்கு வந்து கேஷ்யூ நட்ஸ், ஜிஞ்சர், சோம்பு, க்ரீன் சில்லி, கசகசா, பூண்டு, ஏலக்காய், மிளகு, பட்டை, கிராம்பு, கல்பாசி, சீரகம், இதெல்லாம் நம்ம தேங்காயோட போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். எண்ணெய், இவ்வளோதான் அதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன்னா. ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுப்போம் தாளிக்கிறதுக்காக. இது நல்லா பொரியட்டும். சோம்பு பொரிஞ்சாச்சு. நான் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் நம்ம அதை மூடி வச்சுப்போம். ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. நான் வந்து 2 ஸ்மால் சைஸ் டொமேட்டோ எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோவும் நல்லா மேஷ் ஆகி நல்லா குழைய அது நல்லா வேகட்டும். நம்ம அதை வரைக்கும் அதை மூடி வச்சுட்டு, இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து க்ரீன் சில்லி தான். நம்ம வந்து வெள்ளை குருமாங்கிறதுனால க்ரீன் சில்லி தான் நம்ம அதுக்கு ஆட் பண்ணணும். மஞ்சள்லாம் நம்ம போட வேண்டாம், ஏன்னா போட்டால் வந்து அந்த கலர் மாறிடும். ஸோ வந்து நான் க்ரீன் சில்லி தான் எடுத்துருக்கேன். இப்போ இந்த தேங்காவோட இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சாச்சு, கடையை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் அந்த தேங்காவோட அந்த மற்ற அரைக்கிறதெல்லாம் சேர்த்து போட்டு நான் அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். அதை அதோட ஆட் பண்ணிப்போம். ஏன்னா வந்து அதோட இஞ்சி பூண்டோட வாசனை கொஞ்சம் லைட்டாக போகும் அந்த எண்ணெயில் கொஞ்சம் நம்ம அதை தட்டிட்டா. ஸோ வந்து அதை ஆட் பண்ணிடுவேன். எப்போவுமே குருமாவுக்கு கொஞ்சம் தேங்காய் அதிகமாக ஊற்றுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷம் நம்ம கிளறிப்போம். கிளறியாச்சு. இப்போ வந்து நான் வந்து அந்த பட்டர் பீன்ஸோட ஒரு 3 உருளைக்கிழங்கு, சின்ன சைஸ் பேபி சைஸ் உருளைக்கிழங்கு வந்து ஒரு 3-4 உருளைக்கிழங்கு போட்டு நான் வேக வச்சு, கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கேரட்டு வெட்டினது, ப்ளஸ் ஒரு காலிஃப்ளவர் சின்ன இது வந்து நான் போட்டு குக்கரில் ஒரு விசில் போட்டு நான் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா வந்து நம்ம இதில் போட்டு குக் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் எடுக்குங்கிறதுனால ஒரு விசில், நிறைய போட்டால் வந்து ரொம்ப குழஞ்சிரும், நல்லா இருக்காது. ஒரு விசில் போட்டு 5 மினிட்ஸில் அதை வந்து நான் ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பச்சை பட்டாணி இருந்தால் போடலாம், பச்சை பட்டாணியும் இதோட ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு வேண்டாம்னா வெறுமனே பட்டர் பீன்ஸ் கூட போட்டு பண்ணலாம். பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு கூட போட்டு நம்ம பண்ணலாம். கலந்துக்கோங்க. நல்லா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது வந்து இந்த குருமா வந்து ரொம்ப தனியாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் ஓரளவு கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து புல்கா ரொட்டி, நான், சப்பாத்தி, இட்லி, தோசை, ஆப்பம், ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரி புலாவ் எல்லாத்துக்கும் இது வந்து நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது வந்து சிறிதளவு தண்ணி ஊற்றிப்போம். அந்த உப்பு அந்த இதில் நம்ம உப்பு காரெல்லாம் பிடிக்கிறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அதை மூடி வச்சு நம்ம அதை இறக்கிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கோங்க. இது 5 மினிட்ஸ் நம்ம அதை மூடி வச்சுருந்தோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம அதை ஆஃப் பண்ண பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் நல்லா அது கெட்டியாயிரும். ஸோ வந்து நம்ம அது இப்போ இதே கரெக்டான பதம் நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்பொழுது சுவையான பட்டர் பீன்ஸ் வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then உங்கள் ஜெயா ஜஸ்டின்.